வலிமை ட்ரெய்லரை ஓரங்கட்டியது பீஸ்ட் ஒரே நல்ல வேற லெவல்ல பண்ணியிருக்குது. பாலா இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு வரும் சூர்யா 41 மூவியோட அப்டேட் வந்து லீக் ஆயிருக்குது. தலைவரோட 169 மூவில ரஜினிக்கு மகனாக சிவகார்த்திகேயன் நடிக்க போறாராமா. ஹே காய்ஸ், இன்னைக்கு ஏகப்பட்ட மூவி அப்டேட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும் இருக்குது. என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடந்த 10 வருஷங்களா ரஜினி தான் நடிச்ச படத்தோடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ல மட்டும்தான் வந்து ரஜினி அவர்கள் வந்து கலந்து கொள்வாராமா. ஆனா முன்னாடி எல்லாம் வந்து ரஜினி எந்த விழாவையும் வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாராமா, கலந்து கொள்வாராமா. அப்படி ஒரு ஈவெண்ட்ல வந்து ரஜினி அவர்கள் வந்து கலந்து கொண்டது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்லயும் பாட்ஷா படத்துல வர நான் ஆட்டோக்காரங்கிற பாடலுக்கு டான்ஸும் ஆடி இருக்கிறாங்க. இப்ப அந்த பழைய வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. சாட்டர்டே ஈவினிங் வெளியான பீஸ்ட் பட ட்ரெய்லர் வந்து 24 மணி நேரத்துல 30 மில்லியன்கள் யூடியூப்ல வியூஸ் வந்திருக்குது. 2.2 மில்லியன்கள் லைக்ஸ்கள் வந்து குமிஞ்சிருக்குது. அஜித்தோடைய வலிமை படத்தோட ட்ரெய்லர் வந்து 3 மாதங்கள்ல பெற்ற 23 மில்லியன்கள் யூடியூப்ல வியூஸ் வந்திருக்குது. பீஸ்ட் பட ட்ரெய்லர் வந்து 24 மணி நேரத்துல வலிமை ட்ரெய்லர் வியூஸ் வந்து முறியடிச்சு பீஸ்ட் ட்ரெய்லர் வந்து ரெக்கார்டு படி சாதனை படைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். AK61 படத்துல 3வது முறையாக வினோத், போடி கபூர், அஜித் திரும்ப இந்த கூட்டணியில தான் AK61 படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வலிமை படத்துல அஜித்தை வச்சு ரொம்பவே வந்து பாடி ஷேம் பண்ணி ட்ரோல் அண்ட் மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணனாங்க. இனிமே AK61 படத்துக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க AK61 படத்துல. அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டென் மாஸ்டர் வந்து திலீப் சுப்ராயன் இல்லையாமா, அவருக்கு பதிலாக சுப்ரீம் சுந்தர் வந்து கமிட் இருக்கிறாராம். இவர் வந்து ஏற்கனவே கோலி சோடா படத்துல வந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம AK61 படத்துல யுவனுக்கு பதிலாக ஜிப்ரான் வந்து இசையமைப்பாளராக கமிட் ஆயிருக்கிறாரு. சிம்பு உடல் எடை குறைப்பதற்கு முன்னாடி கமிட் ஆன படம் 10 தலை. கிருஷ்ணா இயக்கத்துல உருவாகி வரும் இந்த படத்துல சிம்பு உடல் எடை அதிகமாக இருக்கும்போது அதிக சீன்ஸ் வந்து படமாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப சிம்பு வந்து உடல் எடை குறைச்சு ஆளே மாறி போயிட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாக்கி இருக்கிற சீனுக்காண்டி 10 தலை படத்திற்காக சிம்பு திரும்ப வெயிட் போட போறாராமா. சிம்புவோட அப்கமிங் மூவியோட அப்டேட்டும் கிடைச்சிருக்குது. வெந்து தணிந்தது காடு, கொரோனா குமார், 10 தலை ஆகிய படங்கள்லயும் நடிச்சிட்டு வராராமா சிம்பு. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தோடைய வேலைகள் வந்து முடிய போகுதாமா. கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து தியேட்டர்ல வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நெல்சன் பீஸ்ட் படத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது பீஸ்ட் படத்தோடைய கதையை வந்து முழுக்க விஜய்க்காக தான் வந்து உருவாக்கினாராமா. பீஸ்ட் படத்தோடைய கதையை எழுதும் போதே விஜய மனசுல வச்சுதான் வந்து எழுதினாராமா. ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாம ஒரு ரசிகராக விஜய தியேட்டர்ல எப்படி பார்க்க ஆசைப்படுவோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் வந்து பீஸ்ட் கதையை உருவாக்கியதாக சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை பீஸ்ட் படத்துல விஜய் நடிக்கலன்னா இந்த படத்தை வந்து எடுத்திருக்க மாட்டாரா. வேறு ஹீரோவை வச்சு என்னால இந்த பீஸ்ட் படத்தை வந்து எடுத்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாக்கும் விஜய்க்காவே பார்த்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரீசெண்டா ராஜமௌலி இயக்கத்துல உருவாகியுள்ள படம் வந்து RRR மூவி. இந்த படத்துல ராம் சரண், ஜூனியர் NTR, ஆலியா பட், ஸ்ரேயா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல டிவிவி ப்ரொடக்ஷன்ல சுமார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமா இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என எல்லா மொழிகளிலுமே ஒரே சமயத்துல இந்த படம் 25ஆம் தேதி வெளியாயிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கு கீரவாணி இசையமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவுல மட்டும் 644 கோடி வந்து வசூல் செய்துள்ளதாகவும், ஹிந்தியில மட்டும் 131 கோடி வசூல் செய்துள்ளதாகவும், மொத்தமாக 809 கோடியை வசூல் செய்து விட்டதாகவும், கூடிய சீக்கிரம் 1000 கோடியை நெருங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களாமா படத்தோட டீம். ஒரு டப்பிங் படத்துக்கு இந்த அளவுக்கு வசூல் சாதனை படைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கதையை வந்து எதை இன்ஸ்பயர்ட் ஆகி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, சுதந்திர போராட்ட வீரர்களான சீதாராம ராஜு மற்றும் கொமராம் பீமா இவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சுதான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. சமந்தா அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளியான புஷ்பா படத்துடைய ஓ சொல்றியாங்கிற பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல சில சர்ச்சைகள் கிளம்பினாலுமே ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே வந்து ஹிட் ஆயிருச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு அப்புறமாட்டி சமந்தாவுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்குதாமா. அதனால இப்போ ரீசெண்டா சமந்தா வந்து மும்பையில ஒரு ஆடம்பரமான வீட்டை வாங்க போறாங்களாமா. இப்போ பாலிவுட் பட வாய்ப்புகளுக்கு சமந்தாவுக்கு ரொம்பவே வர்றதுனால மும்பையில ஒரு வீட்டை வாங்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடியாமா. புஷ்பா படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு டான்ஸ் தான் வந்து இவங்களுடைய மார்க்கெட்டை பல மடங்கு உயர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
தலைவர் 169 அழைக்கப்பட்டு வரும் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு ரொம்ப சீக்கிரமாவே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. ரஜினியுடைய தீவிர ரசிகரான சிவகார்த்திகேயன் தலைவர் 169 படத்துல ரஜினியுடன் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வந்து லீக் ஆயிருக்குது. நெல்சன்கிட்ட எவ்வளவு சின்ன கேரக்டரா இருந்தாலும் சரி நான் தலைவருடன் நடிக்கணும் அப்படின்னு எஸ்கே வந்து சொல்லியிருக்கிறாராமா. நெல்சனும் சிவகார்த்திகேயனை ரஜினியுடன் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்குதான். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ரஜினிக்கு மகனாக நடிக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வந்து வந்திருக்குது. இத பத்தி அபிஷியலா இன்னும் வெளிவரல. 2012 சன் டிவி இன்டர்வியூல கலந்துருக்கிறாரு விஜய். அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு இன்டர்வியூ சன் டிவிக்கு வந்து கொடுக்கல விஜய் அவர்கள். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு ப்ரோமோ வந்து சன் டிவில வெளியா இருக்குது. நெல்சன் வந்து விஜய் கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரியும் விஜய் வந்து பதில் சொல்ற மாதிரியும் அந்த ப்ரோமோல வந்து அமைஞ்சிருக்குது. 10 வருஷங்களுக்கு அப்புறமேட்டு ஏன் விஜய் வந்து நேர்காணல் கலந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் படம்னா இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு பிரம்மாண்டமா நடைபெறும். ஆனா பீஸ்ட் படத்திற்கு ஒரு சில காரணங்களால இசை வெளியீட்டு விழா வந்து நடத்த முடியாம போயிருச்சு. அதனால ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக வந்து விஜய் வந்து இந்த நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்குது. பாலா இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு சூர்யா. இப்போ சூர்யா 41 அழைக்கப்படும் இந்த படத்தோடைய ஹீரோயின் வந்து கீர்த்தி ஷெட்டி. படப்பிடிப்பு கன்னியாகுமரியில நடந்துட்டு வருதாமா. சூர்யா வந்து மீனவனாக நடிப்பதாகவும் இந்த படத்துல சூர்யா டபுள் ரோல்ல நடிப்பதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாயிருக்குது. இத பத்தி அந்த படத்தோடைய டீம்ல இருக்கிறவர்கிட்ட கேட்கும்போது சூர்யா டபுள் ரோல்ல நடிக்கலையாமா, அவர் ஒரே ஒரு ரோல்ல மட்டும்தான் வந்து பண்றாராம். சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி ஷெட்டி வந்து நடிக்கிறாராம். இவங்க கூட மலையாள நடிகை மமிதா பைஜு சூர்யாவுக்கு சகோதரியா நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கன்னியாகுமரியை அடுத்து மதுரையில படப்பிடிப்பு நடக்க போதாமா. அதுல 40 நாள் வந்து ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கோவாவுக்கு போற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறாங்களாமா. இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு திரையுலகத்துல பிரபலமாக இருக்கும் கீர்த்தி ஷெட்டி. சூர்யா 41 படம் மூலம் ஹாலிவுட்டிற்கு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.